மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ஒரு புது கட்சிகளை உள்ளே கொண்டு வந்ததான் இந்த இன்டாக்ட்னஸ் வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னு. உண்மையிலேயே வந்து தேமுதிக உள்ளே வந்தது திமுகவுக்கு பலமா பலவீனமா? அதற்கு முன்னாடி இந்த விஜய் தரப்பு சில செய்திகள் நீங்கள் கேட்டீங்க. திரும்ப திரும்ப ஏன் அவர் சென்னையில் போட்டிடணும், இங்கே வந்து வெளியெங்கன்னா போட்டியிருந்தால் நல்லா இருக்கணும்னு. அதாவது முதல்ல ஒரு ஃபேன் பேஸ் கிளப்பாக இருக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு நீங்கள் எங்களிடம் உழைத்தவர்கள், எங்களுக்காக உழைத்தவர்களுக்கு தான் சீட்டெல்லாம் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபேன் கிளப் இல்லாமல் 106 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அதில் சில பேர் முக்கியமாக சொல்லணும், இவங்களாம் எதுக்காக சீட்டு வாங்கினாங்க அப்படின்றது என்றைக்காவது விஜய் கட்சிக்கிட்ட யாரும் கேட்க போகிறதில்ல. அந்த ரசிகர்களும் வந்து சொல்ல போகிறதில்ல. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் நிற்கிறார். அவர் எங்கிருந்து வந்தார்? நிர்மல்குமார், அவரும் பாஜக அதிமுக திருப்பரங்குன்றம். விஎஸ் பாபு டிஎம்கே ஏடிஎம்கே, இப்போ கொளத்தூர். தூசி மோகன் ஒரு நாள் இரவு தான் செய்யார் கட்சியில் சேர்ந்து அதிமுக. ரஞ்சித் குமார் காஞ்சிபுரம், அவரும் அதிமுக. சத்யபாமா திருப்பூர் வடக்கு, அவங்களும் அதிமுக. திருப்பதி, அவர் அதிமுக திருப்பத்தூர் மாவட்டம். ஸ்ரீதர் எக்ஸ்எம்எல்ஏ ஏடிஎம்கே வால்பாறை. ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி. லோகேஷ் முன்னாள் சபாநாயகர் மகன் தனபாலுடைய மகன் ராசிபுரம். திமுகலேருந்து போனவர். இவங்க முதல்ல சொன்னது அதிமுக. திமுகவில் நவல்பட்டி விஜி அப்படின்னு திருவெரும்பூர். காங்கிரஸில் டி செல்வம், அவர் ஒரு 4 நாளைக்கு முந்தி ரிசைன் பண்ணுறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கணி. ஆதவர்ஜினா சொல்லவே தேவையில்ல. திமுக விசிக. அப்புறம் இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தவர் ஜேசிடி பிரபாகரன் 1000 வழக்கு நிற்கிறார். கூப்பா கிருஷ்ணன் லால்குடி. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஜெகதீச பாண்டியன் சங்கராபுரத்தில் நிற்கிறார். அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா, இவர் செட்டியார் பேரவைன்னு ஒரு கட்சியை தொடங்கி அப்புறம் இன்னொரு நமது மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கார். அவர் கம்பத்தில் நிற்கிறார். அப்புறம் கேஎம் ஷெரீப், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி புதுக்கோட்டை. அப்புறம் ஹாரூன் ரஷீத், மனிதநேய ஜனநாயக கட்சி மயிலாடுதுறை. இதை தவிர திருப்பூரில் பாலமுருகன், முன்னாள் இந்து முன்னணி நிர்வாகிங்கிறாங்க. திருப்பரங்குன்றம், அதாவது நிர்மலம் சொல்லிட்டோம். மதுரவாயில் ரேவந்த் சரவன், அவரும் பாஜகவில் இருக்கார். பூம்புகாரில் விஜயாலயன், இவரும் பாஜகவில் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட இப்படி நீங்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி அறிவிச்சிருந்தா உசிலம்பட்டி ஐயப்பனும் அங்கே போய். ஸோ இது இத்தனை பேரை நீங்கள் வந்து எப்படி தேர்வு செய்தீர்கள்? ஏன் இதெல்லாம் நான் படித்தேன்னு நீங்கள் கேட்கலாம், சிந்திக்கலாம். என்னடா இதெல்லாம் லிஸ்ட்டு போடுறாருன்னு. இவர் என்ன கிளைம் பண்ணார் தெரியுங்களா? நாங்கள் ஒரு தூய சக்தி. தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக. இந்த 2 சக்தி வேண்டாம்னு சொன்னார்ல. இப்போ இவ்வளோ பேர் எடுத்தீங்களே, இதில் ஊழல் சக்தி இருக்குது, தீய சக்தி இருக்குது. அப்புறம் இந்த நீங்கள் அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னீங்களே, அவங்களாம் இருக்காங்களே, எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை சார், ஒரு தேர்தல் அரசியல் இது சகஜம் தானே. இல்லை நான் என்ன கேட்குறேன், ஃபஸ்ட் டைம் அரசியலுக்கு வரீங்க நீங்கள். உங்களுக்கு 2வது நீங்கள் ஒன்றும் சாதாரண ஆளில். நண்பர் இதையா சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் தாறுமாறாக இருக்குது. அப்போ உங்களுக்கு கேண்டிடேட்ஸ், உங்களுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல, கேண்டிடேட் ஒரு பொருட்டல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த டைலாக்கை சோஷியல் மீடியாவில் ஒரு 10 நாள் ஞாபகம் எனக்கு, சிவகார்த்திகேயன் படத்தில் அந்த டைலாக் எடுத்திருக்காரு. ஏதோ ஒரு கல்லூரியில் ஓம் சக்தி பராசக்தி பற்றி தீய சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாகு கூட நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் படத்தை ரிலீஸ் பண்ணார். அப்படியா? அந்த கொடுமை வேறையா? சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதையுமே வந்து சிந்திக்க மாட்டீங்களா? நான் என்ன கேட்குறேன், நண்பர் சொன்னார்ல, இதே எப்போ தான் ஃபார்முக்கு வந்துக்கிறார். சில சர்வே அடிப்படையில் அவர் இருக்கிற உண்மை சொல்லிட்டார். ஆனால் நம்பிக்கையின்மை. 2வது யார் எதிரியாக பார்க்கணுன்னு கூட அரசியலே உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் திமுகவை எதிர்த்து என்ன பேசணும்? என்டிஏ அலையன்ஸ் இல்லவே இல்லைங்கிறீங்க. இல்லை சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, தேமுதிக முதல் முறையாக தேர்தல் களத்துக்கு வந்தப்போ அன்னைக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் தேமுதிக வேட்பாளர், கூப்பா கிருஷ்ணன் தேமுதிக வேட்பாளர், இதெல்லாம் நடக்க தானே செஞ்சது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்களுக்கு சில ஸ்கேர்சிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, திமுகவே மிகப்பெரிய தவறு செய்தது. மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ், இவங்கெல்லாம் வந்து தான் உங்கள் கட்சி பலமாகணுமா? நீங்கள் சொன்னீங்களே இன்டாக்டாக இருக்குது, ரொம்ப பலமாக இருக்குன்னு. ஏன் நீங்கள் ஓவர்லோடு இருக்கிறீங்க? இல்லை சார், இப்போ ஒரு 75 வருஷ கட்சிக்கே ஒரு சில பாக்கெட்ஸில் வந்து இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க. ஒருத்த நாட்டில் வைத்திலிங்கம் செல்வாக்காக இருக்க அவர் தேவைப்படுறாரு அப்படிங்கும்போது தாவேக்கு அப்படியான ஒரு ஆட்கள் நவல்பட்டி விஜயவோ இல்லை தூசி மோகனையோ தேடி போகிறது என்ன தப்பு இருக்க போகுது? நான் என்ன சொல்கிறேன்னா, அது தப்புன்றேன். திமுக பண்ணாலும் தப்பு, அதிமுக பண்ணாலும், தாவேக்கா பண்ணாலும், யார் பண்ணாலும் தப்புங்கிறேன். நீங்கள் அப்போ அந்த ஊரில் உங்களுக்காக போஸ்டர் ஓட்டினவன், உழைத்தவன். இப்போ நீங்கள் போடி நாயக்கனூரில் ஓபிஎஸ் கொடுக்குறீங்க. யாரை எதிர்த்து தங்க தமிழ்ச்செல்வனையும் வெளியே கொண்டு வந்து நீங்கள் எம்பி ஆக்குனீங்க? யாரோட அரசியலை ஒழிக்க வேண்டும் என்று கருதி அவரை வந்து நிறுத்துனீங்க?
வைத்திலிங்கம் உரத்து நாளில் எத்தனை நாள் அதிமுகவுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிய அங்கே இருக்கிற திமுக தொண்டர்கள் நிலைமை யோசித்து பாருங்க. மனோஜ் பாண்டியன் இதெல்லாம் வந்து சரி கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இதே தியரி தான் விஜய் கட்சிக்கும் பொருந்தும். ஒன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்களே தேமுதிக உள்ளே வந்ததால் என்ன பிரச்சனை, திமுக நீங்கள் அதிமுக அணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. இதுதான் அரசியல் கணக்கு, பழி தீர்க்க வேண்டும், இது வந்து வரக்கூடாதுன்னா இப்படி தான் பண்ணுவீங்க. ஆனால் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா ஒரு பயம். சரி, காங்கிரஸ் வெளியே போய்விட்டால் அவர்களை மிரட்டி மீண்டும் வழிக்கு கொண்டு வருவதற்கு தேமுதிக உள்ளே கொண்டு வரணும். அப்போது நீங்கள் எல்லாருக்கும் கணக்கு பார்க்குறீங்க. உங்கள் கூட இருந்த கட்சிகள் இடதுசாரிகள் ப்ளஸ் விசிகா இவங்களெல்லாம் கூப்பிட்டு முன்கூட்டியே ஒரு பேச்சுவார்த்தை. இதை தான் காங்கிரஸ் இருக்கிற சோடங்கர் கத்தி கத்தி தீர்த்தார். அவங்க நல்ல காலத்தில் நீங்கள் நவம்பர் மாதமே நீங்கள் தொகுதி கொடுத்தா கூட 6ஆம் தேதி தான் வந்திருக்கும். அவர் சொன்னார்ல, எங்களுக்கு பீகாரில் என்ன நடந்தது தெரியுமா, நீங்கள் லேட்டாக கொடுத்தனால நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு. நீங்கள் நவம்பர் வரைக்கும் போக வேண்டாம், பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி மட்டும் எப்போ கொடுத்தாலும் காங்கிரஸை திருத்த முடியாது. ஆனால் திமுக ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. இப்போ நீங்கள் முதல்ல லிஸ்ட்டு கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம் புதிய கட்சிகள் வரப்போகின்றன. அப்போது இந்த புதிய கட்சிகளுக்கு என்ன தொகுதி என்பதை வரையறுத்து விட்டு இந்த கட்சிகளுக்கு நீங்கள் செட்டில் பண்ணிடணும். இன்டாக்ட் கூட்டணிக்கு நீங்கள் அட்வான்டேஜ் கொடுத்துட்டு புதிய கட்சிகளுக்கு தான் நெருக்கடி கொடுத்துருக்கணும். புதிய கட்சிகளுக்கு ரெட் கார்பெட் போட்டுட்டு இன்டாக்டாக அவங்க கூட காவடி தூக்கணும்னா தூக்கி ரோட்டில் விட்டிங்கன்னா தப்புது. அதோடைய விளைவு தான் இப்போ விசிகாவோட புலம்பல், விசிகாவுடைய பேட்டி. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற நபர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுவார். ஆனால் ஃபேஸ்புக் லைவில் ஒன்று பேசுகிறார், அறிவாலயத்தில் ஒன்று பேசுகிறார், இங்கிலீஷில் பேட்டியில் ஒன்று சொல்கிறார். இன்னும் ஒன்றுமே புரியல. இப்போது திமுகவுடைய பலமே அந்த கூட்டணி எல்லோரும் பல பிரச்சனை இருந்தது. கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, விசிகாவுக்கு ஒன்று இருந்தது, காங்கிரஸுக்கு இருந்தது. இதையெல்லாம் கடந்து நீங்கள் கூட்டணி என்றால் எப்படின்னா ஒரு போராடக்கூடாது, கொடி பிடிக்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, சட்டமன்றம் மாதிரியே சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்க வேண்டும் என்று திமுக நினைத்தது தெரியுமா? அதுதான் தவறு. அவங்கள இயல்பாக விட்டுருக்கணும். உங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், இயல்பாக விட்டுருக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த பாலகிருஷ்ணன் கிட்டேருந்து சண்முகம் வந்து தலைமை பதவி ஏற்கிற ஒரு மாநாடு கடலூரில், அவங்க ஏதோ ஒரு செங்கோடி பேரணின்னு ஒரு 2 கிலோமீட்டர் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாநாட்டுக்கு. அதை தடை பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் சண்முகம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேட்டி பார்த்தீங்கன்னா திமுக வெளிச்சத்தில் கம்யூனிஸ்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கடுமையான வாதத்தை வச்சார். எமர்ஜென்சியோட மோசமாக இருக்குது அப்படின்னு மிரண்டுட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒரு 2 கிலோமீட்டருக்கு பேரணிக்கு எங்க கூட்டணி கட்சி மாநாட்டு நீங்கள் எதிர்த்து போராடினா நீங்கள் மாநாடோ பேரணியோ கொடுக்க வேண்டாம். அப்படி இருக்கும்போது இப்போது அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வரும்போது தான் மனக்கசப்பு அதிகரிக்கும். இப்போ திருமாக்கு என்ன மனக்கசப்பு, அது எங்கே நீங்கள் சொல்லணும், எங்கே வெளியே சொல்லணும்? உண்மையிலே அவருக்கு களம் இல்லையா, தளம் தெரியாதா? நாங்கள் வந்து அரூர் கேட்டால் அரக்கோணம் தருகிறார்கள், பல்லடம் கேட்டால் பண்ருட்டி தருகிறார்கள், இது எங்கே சொல்லணும்? ஒரு இண்டோர் மீட்டிங்கில் சொன்னால் கூட லேஸ் பாஸாக கசியும். ஆனால் லைவில் சொல்கிறீங்க, நீங்கள் ஃபேஸ்புக் லைவில் சொல்கிறீங்க, இண்டு பேட்டியில் சொல்கிறீங்க. அப்போது இந்த திமுக கூட்டணியை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்தீங்களோ அந்த அளவுக்கு கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ நண்பர் லட்சுமி சொன்னாங்களே, அந்த கூட்டணி அறிவிக்கிற நாளில் எடப்பாடி ஜெயித்து விட்டார், திமுக தோற்று விட்டுருந்தது, அந்த தோற்றம் வருதுல்ல, அது உண்மையிலே திமுக எப்படி பண்ணியிருக்கோன்னா, அந்த கடைசி மாநாடு திருச்சி மாநாடு இருக்குல்ல, அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி பொதுக்கூட்டமாக வச்சுருந்துருக்கலாம். இவங்க கூட்டணி கட்சி சரி, அனைத்து கட்சியில் கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு வெற்றி மாநாடு மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். அது கூட செய்ய முடியல உங்களுக்கு. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி அடிதடி வரும், புதிய கட்சி வரும், இந்த கடைசி நேரத்தில் உங்களை ஹேண்டில் பண்ணலான்னாங்களே, அது எவ்வளோ பெரிய சிக்கலாக போயிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய கோபம் தான் எனக்கு பலமும் பலவீனமும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த ஓவர்லோடு ஏற்றிக்கிட்டாங்க. ஏற்கனவே இருந்த கூட்டணி பலமாக பலவீனமான்றதை பார்க்காம இருப்பவர்களை நீங்கள் வந்து சரி செய்து விட்டு புதியவர்களுக்கு இந்த பாருங்க உள்ளே வாங்க, ஜெயிக்க வைக்கிறோம், இந்தந்த சீட்டு இவ்வளோ சீட்டு தான் பாக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்து போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு கட்சிக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறீர்கள், எங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்ற பேச்சு இருக்குல்ல, அதுவும் இன்றைக்கி கூட மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் இன்றில் பேட்டி கொடுத்துருக்காரு. கூட்டணி கட்சி என்று வரும்போது கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்குகிற கட்சி இந்த சிம்பலில் தான் நீங்கள் நிற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாதுலாம் பேட்டி கொடுக்குறாருல, இதெல்லாம் வந்து களத்தில் எதிரொலிக்கும். அந்தனுடைய ஹார்ட்கோர் ஃபேமிலி இருக்குல்ல, இப்போ கம்யூனிஸ்ட் ஹார்ட்கோர் ஃபேமிலி இருக்கும், கொஞ்சம் ரொம்ப அது வந்து அந்த ஓட்டை வந்து நீங்கள் ஒதுக்கக்கூட முடியும். ஆனால் அவருடைய மனதில் போய் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் இந்த கேள்வி எழுதில்ல, இதுதான் திமுக வந்து கடைப்பிடிக்காமல் விட்டது மிகப்பெரிய ஓட்டை. சூப்பர். இப்போது தேமுதிகவை பற்றி பேசும்போது வந்து அவங்க ஒரு கடந்த சில தேர்தல்களாக அவங்க இடம்பெற்ற கூட்டணி எதுவுமே வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பில்லாத கூட்டணியாக தான் இருக்குது. 2021 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அவங்க கடைசி நேரத்தில்
அந்த கூட்டணிக்கு யாரும் போகல, இவங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒன்று. இப்போ திமுக மாதிரியான ஆளும் கட்சி கூட்டணிக்குள்ளே வந்து தேமுதிக வந்திருக்கிறது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆட்டோ டிரைவர், நான் மீட் பண்ண ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து 2 நாள் வந்து அவர் வேலையை விட்டுட்டு கடலூர் மாநாட்டுக்கு போயிருக்கிறார். ஸோ அவங்கள மாதிரியான ஒரு ஆட்களுக்கு வந்து இந்த ஒரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறதுன்றது வந்து தேமுதிக மாதிரியான ஒரு கட்சி வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமா? அதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை வந்து அவங்க ஃபேமிலியோட கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் வாங்கி கொடுக்குறாங்க, விஜய் பிரபாகரனுக்கு ஒரு சீட்டு, இவங்களுக்கு ஒரு சீட்டு, அது போக 8 சீட்டில் தான் மற்றவங்க நிற்கிறாங்க. ஸோ அந்த கட்சிக்கு வந்து இது மட்டும்தான் வாய்ப்பு, வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த கட்சியினோட முகமாக இருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் இல்லை. அந்த கட்சியினுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 8, 10%, 11, 12 வரைக்கும் போனாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே சரிஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த கட்சிக்கு வந்து ஒரு வாழ்வு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அட்லீஸ்ட் 2-3 பேராவது வந்து சட்டமன்றத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு குரல் இருக்கணும். ஏன்னா 2016 அவங்களுக்கு தோல்வி முகம்தான். எப்போ மக்கள் நல கூட்டணியில் போய் சேர்ந்தாங்களோ அவங்களுடைய ஆட்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போனது ஒரு தேர்தலில் மட்டும்தான். 2 தேர்தல். விஜயகாந்த் அவர்கள் 2006 போனார், 11 அதிமுக கூட்டணியில் 29 பேர் போனாங்க, 16 21 இல்லை. நாடாளுமன்றத்துக்கு இப்போ தான் சுதீஷ் அவர்கள் போயிருக்கிறார். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுடைய ஆட்களை திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு அந்த கட்சிக்கு வந்து இது வந்து ஒரு 2ஆம் பிறப்பு தான். இட்ஸ் எ செகண்ட் பர்த் ஃபார் செகண்ட் டிஎம்டி. பர்த் தேமுதிக 2ஆம் பிறப்பு அப்படிங்கும்போது அது கூட்டணிக்கு எந்த வகையிலும் கை கொடுக்காதா? கூட்டணிக்கு கை கொடுக்கும். கொடுக்கறதுனால தானே அவங்க தேடி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த 10 சீட்டு அதிகமானு கேட்டிங்கன்னா, விசிகாவுக்கு 8, லெஃப்ட்டுக்கெல்லாம் நீங்கள் 5 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 கொடுக்குறதுங்கிறது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து நீங்கள் தேமுதிகவை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா தேமுதிக ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் இவ்வளோ சீட்டு வேணும், அந்த சீட்டு டிமாண்டை வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அதை மீட் பண்ணாங்கன்னா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறேன்? அப்போது இவங்க பண்ணியிருக்க வேண்டியது திமுகவில் என்னன்னா, மற்ற கூட்டணி கட்சியினரை முதல்ல கூப்பிட்டு இந்த மாதிரி தேமுதிகவை நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம், இது அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இங்கே எல்லாரும் போய் கேட்கும் பொழுது நீங்கள் எல்லாம் குறைச்சிக்கோங்க, கொள்கைக்காக 7 வருஷம் 8 வருஷம் கூட நின்னவங்கெல்லாம் சீட்டு குறைச்சிக்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் கேட்டார், இல்லை உங்களுக்கு 8 சீட்டு தான் சொல்லிட்டீங்க. ஆனால் இரட்டை இலக்கத்தில் புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னும் போது அப்போ கொள்கைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல, நீங்கள் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு மரியாதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். பட் கூட்டணிக்கு அது ஹெல்ப் பண்ணும். அவங்க இப்போது இதையா சொன்ன மாதிரி நார்தன் தமிழ்நாட்டில் அது ஹெல்ப் பண்ணும். சவுத் தமிழ்நாட்டில் பண்ணிங்கன்னா பாக்கெட்ஸில் நாயுடு சமூகத்தினர் இருக்கிறவங்க, இல்லை தேமுதிகவினுடைய விஜயகாந்த் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸு ஃபாலோவர்ஸு அவங்கெல்லாம் போடுவாங்க. இன்னொன்று அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு 34,000 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட்டணிக்கு வேலை செய்ய தான் செய்வாங்க. அவங்கெல்லாம் கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவி செய்ய தான் செய்வார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த தகவல், ஆக்சுவலாக தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தகவல். அப்போது வந்து எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, விஜய்னால டேமேஜ் ஆகிற ஓட்டை வந்து தேமுதிக வச்சு திமுக சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை விஜய் தான் வந்து தேமுதிக இங்கே வர்றதுக்கு காரணமா? இல்லை, தேமுதிக இங்கே வர்றதுக்கு காரணம் வந்து ஒன்று கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்னொன்று வந்து அமமுக வந்து ஓரளவுக்கு அமமுக வந்து அதிமுகவுக்கு போகும்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போவாருன்னு யாரும் பெருசாக எதிர்பார்க்கல. அவங்க போகிற வாக்குகளை ஓரளவுக்கு சரி கட்டணும். இங்கே நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே பிஎம்கேவோட டாமினேஷனை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டாவது இருக்கக்கூடிய கட்சியாக பார்க்கணும். அப்படி தான் தேமுதிக உள்ளே வருதே தவிர விஜய் அவர்கள் என்னுடைய செல்வாக்கை சரிக்கிறதுக்கு அதில் வர்ற அந்த வாக்குகள் இவங்களுக்கு ஒரு இழப்பு வருதுல்ல, அந்த இழப்பெல்லாம் தேமுதிக சரி கட்ட முடியாது. இன்னொன்று காங்கிரஸ் ஒருவேளை வெளியில் போயிருந்தா கூட அந்த இழப்பெல்லாம் சரி கட்டுற இடத்துலலாம் தேமுதிகவுக்கு வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது 1% 1.5%, அது பறந்து விரிந்து இருக்கிறது. அது வந்து ஓரளவுக்கு டிஎம்கேல சேரும் பொழுது அது ப்ளஸ் ஆகலாம். பட் இதே தேமுதிகவில் நீண்ட நாள் அந்த கட்சியில் இருந்தவங்கலாம் நாம் இது வரைக்கும் திமுகவோட கூட்டணிக்கு போனதே கிடையாது, இதான் முதல் முறை போயிருக்கிறோங்கிற அந்த சிக்கல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தேமுதிக சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிறோம், திரும்ப அவங்க வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறான்ற கேள்வி இருக்குது. அதுக்கு பதில் வந்து எப்படி வருதுன்னா, காங்கிரஸை மிரட்டுவதற்காக மட்டுமே திமுக அந்த கட்சியை பயன்படுத்தியது.
அவங்க வெளியே போயிடுவாங்கன்ற நிலைமைக்கு திமுக தலைமை வந்துடுச்சு. சரி அவங்க போனாலும் போட்டோம், இவங்க உள்ளே கூப்பிடலான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் அவங்க திரைமறைவில் பேசிக்கொள்வது என்னென்னா, 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து 60 இடத்துல போட்டியிட்டு மொத்தமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 60 இடங்களில் போட்டியிட்டு 2,100,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.4%. ஸோ இந்த கட்சியை இவங்களை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களேன்ற ஒரு கோவம் ஒன்று. ரெண்டாவது திரும்ப காங்கிரஸ் உள்ளே வருது. ஐயோ தேமுதிக உள்ளே வந்துருச்சு, நம்ம வெளியே போனால் நமக்கு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி ஆகிடும், விஜய் கிட்ட போய் நம்ம நொந்து போகிறத விட இங்கே போய் வராங்கள்ல, அந்த இடத்துல தான் திமுக சறுக்கியது. மீண்டும் காங்கிரஸ் உள்ளே வந்தால் உங்களுக்கு எத்தனை சீட்டு? காங்கிரஸ் வெளியே போனால் 10, காங்கிரஸ் உள்ளே இருந்தால் ஒரு சீட்டு குறைச்சி இவங்க முதல்ல பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் இந்த சீட்டையே தியாகம் செய்து தான் பெற்றுக்கொண்டேன்ட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த கூட்டணியில் ஏற்கனவே பயணித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு அதுதான் கஷ்டம். இதுதான் சிக்கல், வேற ஒன்றும். அப்போ உண்மையிலேயே திமுக கூட்டணியோட சிக்கல் தேமுதிக உள்ளே வந்ததில்லை, காங்கிரஸ் வெளியே போகாதது. வெளியே போகாது. அவங்க வெளியே போனாலும் சமாளிக்கலான்னு ஒருவேளை இந்த காங்கிரஸ் கடைசி கட்டத்தில் விட்டுருங்கன்ட்டார் ஸ்டாலின். பரவாயில்ல விட்டுருங்க போயிட்டோன்ட்டாங்களே. அவங்க ஒரு 1.5 நாள் ஒரு 36 மணி நேரம் கழிச்சு திடீர்னு ஒரு யூட்டர்ன் அடித்து கார்கே, சிதம்பரம் இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ராகுல் இந்த கூட்டணிக்கே சம்பந்தம் இல்லாத போல் ஒதுங்கிட்டாரு. இவங்கெல்லாம் முடிவெடுத்து உள்ளே வந்தாங்களே, அங்கே தான் சிக்கல். சபீர் சார், உண்மையிலேயே இப்போது திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிற இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் உண்மையிலேயே திமுகவா இல்லை தேமுதிகவா? இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக தான். ஏன்னா ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோட கூட்டணி கட்சிகளை கையாண்டது. கூட்டணி கட்சிகள் அப்படின்றவங்க உங்கள் கட்சிக்காரங்களை போல் அவங்கள நினச்சிக்கிட்டது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குபேந்திரன் சார் சொன்ன மாதிரி தான், வேறு ஒரு மாற்று கட்சியுடைய ஒரு மாநாடு, ஒரு மாநில மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநில மாநாட்டுக்கான பேரணிக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல. சிஐடியு ஒரு சங்கத்தை அமைக்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை பணி, அதை கூட செய்ய விடலை. விசிகா கொடி கம்பங்களை எடுக்கிறது, பர்மிஷன் கொடுக்கறதில்ல நிறைய விஷயங்களுக்கு. இந்த மாதிரி பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது, இதை போய் முதலமைச்சர்கிட்டையோ மற்றவர்கள்ட்டையோ சொல்கிற அளவுக்கு நேரடியான அந்த ஒரு தொடர்பும் இல்லை. நீங்கள் போய் இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் சொல்லணுன்னா ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தான் மீட் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. மற்ற ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் திரு ஏவா வேலுகிட்ட பேசுங்க, அவர்கிட்ட எல்லாம் பார்த்துப்பாரு, அவர் எல்லாம் டீல் பண்ணியிருப்பாருன்னு இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வருத்தத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் திமுக தலைமை கண்டு கொள்ளவில்லை அப்படின்றது தான். ரெண்டாவது, இவங்க எங்கே போயிட போகிறாங்க, நம்மளை விட்டா வேறு யார் இருக்கா அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது, எல்லா சர்வேயும் இதான் சொல்லுது அப்படின்னொடனே இன்னும் மெதப்பில் இவங்களுக்கு இவங்களெல்லாம் நம்ம இப்படி தான், உங்களுக்கு 5 சீட் தான் கொடுப்போம், இல்லைனா உங்களுக்கு 4 சீட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு 3 சீட்டு கொடுக்குறோம், அந்த 3 சீட்லேயும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்னீங்கன்னா சரி, இல்லைனா நாங்கள் ஒரு சீட்டுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துவது, எல்லாரையும் காயப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதில் இருக்கிற விஷயம். நீங்கள் ரெண்டாவது, இந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை அறிவித்தாங்கல்ல, அந்த தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுது அப்படின்றத திரு டிஆர் பாலு அவர்களே சொல்லிட்டு போயிடலாம். நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், எல்லாமே அவங்ககிட்ட ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்டோம் பேப்பரில், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க, படிச்சுக்குங்க, அங்கே முதலமைச்சரோட ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு போயிட்டாங்க. இதுதான் அவங்க கூட்டணி கட்சிகளை அப்படி தான் அவங்க கையாண்டாங்க. இல்லை, வழக்கமாக இது சட்டப்பேரவை தேர்தலுக்கு ப்ரெஸ் ரிலீஸாக தானே வரும். ப்ரெஸ் ரிலீஸாக வரும். நீங்கள் அப்போயே ப்ரெஸ் மீட் பண்ணுறீங்க, அப்போ எது கேமரா முன்னாடி இந்த கூட்டணிகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், தொகுதிகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்றீங்க. தொகுதியில் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த தொகுதிகள் என்னன்னு படிச்சுட்டு போயிடலாம் இல்லையா? எல்லா தலைவர்களும் என்ன சொன்னாங்க, தொகுதிகள் என்னன்னு எல்லா தலைவர்களும் தெரியும், அது கூட்டணியோடைய தலைமை அறிவிக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அறிவிப்பு கூட அந்த குறைந்தபட்சம் அதை கூட அவர்கள் செய்யவில்லை அப்படின்னும் போதே இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு திமுகவுடைய அந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், இவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்னும் போது அதில் காங்கிரஸ் ஒரு பிரச்சனையை பண்ணது உண்மையிலேயே அவங்க எதிர்பார்க்காத ஒன்று. காங்கிரஸ் பண்ண உடனே இவங்களுக்கு குபேந்திரன் சார் சொன்ன மாதிரி போயிடுவாங்களோ அப்படின்றதுக்காக மாற்று ஏற்பாடாக தேமுதிக கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா மற்ற எல்லா கட்சிகளோடையும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. எல்லா கட்சிகளும் கேட்ட ஒரு கேள்வி திமுக என்ன தெரியுமா,
தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்களா? ஒரு கட்சியை நீங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரீங்க, இவர்களுக்கு 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு நாங்கள் முன்னாடியே அதை பேசி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஏன் அறிவிக்கலை திமுக? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதை ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தாங்க. எல்லோருக்கும் மன வருத்தம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மன வருத்தம், தலைவர்களை தாண்டி தொண்டர்களுக்கு மன வருத்தம், பல்வேறு பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு பலருக்கும் வந்து இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா கேண்டிடேட் லிஸ்ட்டு. நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, மறுபடியும் அதே பழைய முகங்கள், மறுபடியும் அதே நபர்களுக்கு, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி வந்து மற்றவர்களுக்கெல்லாம் சீட் கொடுத்துருக்கிறது. அதாவது ஒரு அமைச்சருடைய ரெக்கமெண்டேஷனில் ஒரு 6 பேருக்கு சீட்டு, இன்னொருடைய அமைச்சருடைய ரெக்கமெண்டேஷனில் 4 பேருக்கு சீட்டை கட் பண்ணு, வேறு ஆட்களுக்கு கொடு அப்படின்ற அடிப்படையில் அந்த தொகுதி பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலும் பலவிதமான அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் சவுத் ஜோனுக்கு மேயர் கனிமொழி இன்சார்ஜாக இருக்காங்க, 22 தொகுதிகள் அவங்களுடைய கண்ட்ரோல் வரும். ஒரு ஆதரவாளர் கூட இல்லை. கனிமொழி அவர்களுடைய ஒரு ஆதரவாளர்களுக்கும் தொகுதி இல்லை அப்படின்ற அடிப்படையில் இதை டீல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு அதிருப்தியை உள்ளுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறது. அதை தாண்டி பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேண்டிடேட் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த கேண்டிடேட்டுக்கெலாம் ஒரு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு லிஃப்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது இருக்கும். இப்போ அந்த தேர்தல் அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக தெரியல. நீங்கள் அந்த கூப்பன் கொடுப்பீங்க அப்படின்றாங்க, அந்த 8000 ரூபா கூப்பன். இப்போ அந்த 8000 ரூபா கூப்பன் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, அதுவும் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் செலுத்தாதவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த கணக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையில் வரக்கூடிய 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும்தான். மற்றவங்க எல்லாருக்கும் கிடையாது. ஒரு யூனிவர்சல் ஸ்கீம் கிடையாது அது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், டிவி வாங்கலாம், மிக்சி வாங்கலாம், மைக்ரோவேவ் ஓவன் வாங்கலான்றாங்க. ஆனால் அது எல்லாருக்குமே வருமானம் வராது. ஏன் அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக அல்லது ஒரு பேச்சு பொருளாக ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக மாறலை அப்படின்னா, கடந்த 2021 நீங்கள் வரும்போது அனைவருக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க. பெண்கள் அனைவருக்கும், குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு க்ரைட்டீரியாவை கொண்டு வரீங்க. அப்போ இந்த ஸ்கீமுக்கும் இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, இன்னொரு க்ரைட்டீரியா கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது. ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது குறைவாக இருக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த அமைச்சர்கள் மீது, பழைய எம்எல்ஏக்கள் மீது கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. அந்த அதிருப்தியை வந்து அவங்களுக்கும் திமுகவுக்கும் தெரியுது இந்த அதிருப்தி இருக்குது அப்படின்னு. ஆனால் வாக்கு தான் நமக்கு எதிரான வாக்குகள் தான் பிரியுதே. விஜய் வந்து இந்த வாக்குகளை பிரிக்கிறாரு, ஏடிஎம்கே வாக்குகளை பிரிக்கிறார், மறுபடியும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதே லிஸ்ட்டை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த வேட்பாளர் தேர்வு என்பது நடந்திருக்கிறது. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோர்வடைந்து இருக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு பல பகுதிகளிலேருந்து பேசக்கூடியவர்கள், லிஸ்ட்டு சரியில்லை, வேட்பாளர் லிஸ்ட்டு சரியில்லை, நாங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம், அதெல்லாம் வரல அப்படின்ற ஒரு குமுறலோடு தான் திமுகவினர் இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சர்வேக்களில் உங்களுக்கு சீட் ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் வருது, 180 வருது, 160 வருது, இந்த மாதிரி நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வருது. ஓட்டர் சமீபத்தில் எடுத்த ஒரு சர்வேயில் இந்த அரசாங்கத்தை மாற்றுகின்ற எண்ணம் உங்கள் மத்தியில் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து 47.8% வந்து ஆமாம் இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்றது மக்கள் பதிவு பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்தை மாற்றக்கூடாது அப்படின்னா ஒரு 23% பேர் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்தை மாற்றணும்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 24% ஏதோ இருக்காங்க. அப்போ கீழே கிரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப உறுதியாக இருக்கிறது. ஆனால் அது எங்கே சேனலைஸ் ஆகும், எப்படி சேனலைஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. இப்போ விஜய் அந்த வாக்குகளை எடுப்பாரா, அல்லது விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார், எப்படி பிரிக்க போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் இந்த வெற்றி தோல்வி அப்படின்னு. ஸோ திமுக ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்குது, அப்படியே வந்து கேக் வாக்கில் இருக்குது அப்படின்னு. மக்கள் இதையும் கவனிக்காமல் இல்லை. நீங்கள் அதிமுக கொண்டு வந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெரிய மாற்றங்கள் இல்லை, பழைய கேபினெட் அப்படியே இருக்குது. ஏன்னா பெரிய தலைங்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுக்கல அப்படின்னா இபிஎஸ்க்கு ஒரு கடுமையான பிரச்சனை அப்படின்றது வந்துடும். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு முரண்பாடு அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடியே உருவாயிரும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஸ்மூத்தாக பண்ணிட்டாரு.
இதில் எங்கேயாச்சும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணார்னா அது மறுபடியும் கசகசன்னு ஆயிரும்னு அவர் வந்து எந்த ரிஸ்கையும் எடுக்க தயாராக இல்லை. அதே மாதிரி பழைய முகங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது எக்ஸ் எம்பிஸ், எக்ஸ் எம்எல்ஏஸ், அது மாதிரி 46 தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் கொடுத்துருக்காரு, எக்ஸ் எம்பிஸ் கொடுத்துருக்காரு. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுகவுடைய பெரிய அமைச்சர்கள், முன்னணி அமைச்சர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈஸி ஃபைட்டை வந்து அதிமுக கொடுத்துருக்கிறது. ஸோ இது இங்கே வந்திருக்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 தொகுதிகள்லையாச்சும் அமைச்சர்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த ஃபைட்டை வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டாங்களோ அப்படின்ற அந்த எண்ணமும் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்றத என்னால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் வந்து மக்கள் கவனிக்கிறாங்க. எதையுமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இதை பார்க்குறாங்க, நிறைய பேர் இதை விவாதிக்கிறாங்க, நிறைய பேர் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் புரிந்து கொள்கிறார்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குபேந்திரன் சார் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு கேக் வாக் மாதிரி அது ரொம்ப ஈஸியாகவோ ரொம்ப சுமூகமாகவோ சூப்பராகவோ திமுகவுக்கு அமைந்து விடுமா அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டின். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே கூட்டணிகளுக்கு வந்து வீக்கான தொகுதிகள்லாம் தள்ளி விட்டாங்களோ? அதுக்கு முன்னாடி இந்த தேமுதிக மட்டும் ஒன்று சொல்லலாம். தேமுதிக வந்து நீங்கள் வந்து ஆளுங்கட்சி வந்து தேமுதிக மட்டுமே பார்க்கல, அவங்க அமமுகட்டையும் பேசுனாங்க. ஓபிஎஸ் வந்து கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஒரு அமைப்பாக கூட நீங்கள் உரிமை குழுவாக கூட வாங்க, ஒரு குழுவாக கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு பேசுனாங்க. அதே மாதிரி வேறு கட்சிகளில் இருக்கிற இவங்களுக்கு நிறைய தூது விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இல்லை, இதுவே ஒரு வீக்கான ஒரு பார்வை வந்து இவங்க வந்து 2 விஷயம். ஒன்று, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் அதுலேயும் சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் ஒன்று வந்தீங்கன்னா எங்கள் கூட வாங்க, இல்லைன்னா வேற எங்கேயா போங்க, தாவேகா கூட மட்டும் போயிடாதீங்கன்னு கூட வந்து பேசியிருக்காருங்க. திமுகலேருந்து அது இருக்கும். அதான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அது பலவீனப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. முதல்ல எதிரணியை பலவீனப்படுத்தணும். நீங்கள் தேமுதிக அதிமுகவோட ஒருவேளை பாஜகவோட போயிட்டா அது அவர்கள் மேலும் அவர்கள் பலப்பட்டு விடுவார்கள். அதை தவிர்க்கிறதுக்காகவாது நம்ம கூட்டணி வச்சுக்கணுன்றது, தனக்கு கூடுதல் வேணுன்றதை தாண்டி முதல்ல எதிரணி வந்து பலவீனம் அடையணும் அப்படின்ற நோக்கமும் அது இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து சொல்லலாம், இன்றைக்கி பேச்சுக்கு சொல்லலாம், அவர்களுக்கு நம்ம இத்தனை வருஷமாக முட்டு கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு குறைச்சிட்டிங்கன்னு. இதே மக்கள் நல கூட்டணியில் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டு, தங்கள் தலைமையாக ஏற்றுக்கிட்டு, எங்களோட நீங்கள் தான் பல மடங்கு பெரிய கட்சின்னு ஒத்துக்கிட்டு போனவர்கள் தான் இவர்கள்லாம். அப்புறம் அப்படி போனவர்கள் இன்றைக்கி வந்து அதுக்கு ஏன் கூட கொடுத்தீங்க, நாங்கள் அதோட வளர்ந்துட்டோம்னு சொல்கிறது. தனித்தனியாக நின்று பார்த்தா தான் எல்லாருடைய செல்வாக்கும் தெரியும். இதே கம்யூனிஸ்டுகள் தனியாக நின்று இதை விட கேவலமான ஓட்டெலாம் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் தனியாக ஒரு கட்சி நிற்கும் போது அதுக்கு வாக்களிப்பு உழுகாது. ஏன்னா இது வந்து இவர்கள் தீர்மானிக்க போகிற சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் வழக்கமான வாங்குற ஒரு போலரைசேஷனில் எவ்வளோ வாக்குகளை ஒரு கட்சி கொண்டு வருமோ அது தனியாக நிற்கும் போது அதில் பாதியோ கால்வாசி கூட வராது. ஏன்னா இதுக்கு போட்டு வேஸ்ட்டுன்ற மாதிரி மக்கள் முடிவு எடுத்துருவாங்க. அதனால் இந்த தேமுதிக கொண்டு வந்ததில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் வந்து ஒரு கூட்டணிகளை கொண்டு வந்தால், ஐயோ இந்த கட்சி இங்கே சேர்ந்துருச்சா, நான் இந்த கட்சி கூட்டணி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், நெகட்டிவ் ஓட்டு இருக்கும். ஆனால் இது வந்து தேமுதிக நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது. அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அதை விட முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஒரு கூட்டணி தலைமைக்கு ஏற்படலாம். அதனால் வந்து தேமுதிக பொறுத்தவரை இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் போவோம். 2 கட்சிகளுமே வந்து பலவீனமான தொகுதியில் அவங்களுக்கு எதெல்லாம் வீக்காக இருக்கோ அதெல்லாம் வந்து கூட்டணியில் தள்ளி விட்டாங்க. ஆனால் அதிமுக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 அமைச்சர்கள் தொகுதி, சபாநாயகர் தொகுதி 15 தொகுதிகளை வந்து கூட்டணி கொடுத்துருக்குறாங்க. திமுக தரப்புலையுமே பார்க்கும்போது இவங்களுக்கு வீக்காக இருந்த தொகுதி எங்கெல்லாம் வந்து கோஷ்டி பூசல் இருந்தோ அதெல்லாம் வந்து கூட்டணிக்கு போயிருக்கு. கடலூர் மாதிரியான தொகுதிகள் போயிருக்கு. தருமபுரியில் வந்து போன முறை வந்து அவங்க மொத்தமாக வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. 5க்கு 5 வந்து திமுக கூட்டணி தோல்வி அடைஞ்ச தருமபுரியில் இப்போ 2 தொகுதிகள் வந்து கூட்டணிக்கு போயிருக்கு, தருமபுரி, பெண்ணாகரம். எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து கூட்டணிக்கு தள்ளி விட்டு திமுக அதிமுக ஒரு சேஃபான இடத்துல தங்களை பொசிஷன் பண்ணிட்டாங்களா? இல்லை, அது வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒரு எந்த கட்சிக்குடைய தலைமையாக இருந்தாலும் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை முதல்ல ஸ்ட்ராங்கான தொகுதிகளை தங்க போக வச்சுட்டு அதிகமாக நம்ம வந்து அதுவும் வந்து இப்போ வந்து பவர் ஷேரிங்னு ஒரு பிரச்சனை வேறு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தனித்த மெஜாரிட்டி வரணுன்றதில் 2 பேரும் குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கணும்னு முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயே அவங்க இந்த தடவை விட்டு கொடுக்க வேண்டியதாச்சு. போன தடவை 191 நின்று அதிமுக அப்போ நிற்கலை. போன தடவை 188 உதயசூரியன், இப்போ 175க்கு வந்துரு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய தொகுதிகளை நம்ம விட்டு கொடுத்தோம்னா அப்போ வந்து அது வந்து சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறது ஒன்று. அதே நேரத்தில் சில தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சாத்தூரில் வந்து அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க அந்த தொகுதி, திடீர்னு பாஜக வந்து கேட்குது நாங்கள் வரோன்னு. அதே மாதிரி கன்னியாகுமரியில் 5 தொகுதி
பாஜகவே வச்சுங்கப்பா எங்களுக்கு வேணாம். அது வந்து அவங்களுக்கு பலவீனமும் இருக்குது, அதே நேரத்தில் பாஜகவுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து விஜய் வந்து ஒருவேளை மைனாரிட்டி ஓட்டுகளை 2ஆக பிளந்தாருன்னு வச்சுக்கோங்க, அங்கே அப்படி தான் ஜெயிக்கும். அங்கே பாஜக ஜெயிச்சா அங்கே ஏன் பாஜக பலம்னா, அங்கே வந்து 2 மைனாரிட்டி வேட்பாளர்கள் பலமாக நின்று ஓட்டுகளை பிரிச்சுட்டாங்கன்னா ஈஸியாக வந்து ஹிந்து அமைப்புகள் ஹிந்து முன்னணியை ஜெயிச்சிருக்கு. அதனால் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள தொகுதி. அப்போ அதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பல தொகுதிகளை வந்து அவர்கள் விட்டும் கொடுத்துருக்கார்கள். இப்போ திருவொற்றியூர் விட்டு கொடுத்தது அப்படி தான் சொல்கிறாங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான தொகுதி திமுகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்கன்னு. இது மாதிரி சில தொகுதிகளை விட்டும் கொடுத்துருக்கார்கள். ஆனால் எந்த ஒரு கட்சியினுடைய தலைமையும் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அதில் வந்து தங்களுக்கு சாதகமான தொகுதியில் நிறுத்தி வச்சுக்கிட்டு பள்ளிக்கடை ஆக்குவது, தலையில் கட்டுவது அப்படின்ற வார்த்தைகளை வச்சுக்கலாம். அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தான் சில இதை பண்ணுவாங்க. அதை எல்லா கட்சியும் செய்யும். இந்த அதிமுக திமுக அதை சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த வேட்பாளர் பட்டியல் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க 2 கட்சியிலையுமே? இல்லை, 2 கட்சியிலும் அதிமுகவை பொறுத்தளவில் பெரிய மாறுதல் இல்லை, எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே இல்லை, இங்கேயே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மாற்றிருக்காங்களே தவிர மற்றபடி இங்கேயும் வந்து இப்போ சொன்னாங்க சில சீனியர்கள்லாம் இந்த சீட்டே கிடையாதுன்னெலாம் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. ஆனால் கொடுத்துட்டாங்க. அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும்ன்றதை வந்து 2 குடும்பத்தோடு நிறுத்திட்டாங்க. பெரியசாமி, ஸ்டாலின் அதோடு நிறுத்திட்டு மற்றவர்களுக்கெல்லாம் அப்பா அல்லது பையன் 2ல் ஒரு வழிக்கு வாங்கன்னு சொல்லி அதை வந்து நிறையா பேர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஏவா வேலு அப்படி பல பேருக்கு பேசப்பட்டது. அதெல்லாம் இது பண்ணி இப்போ ஒரு காந்தியையும் சரி பொன்முடியையும் சரி பையனுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு இல்லைன்றதை இதாக பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா அது ரொம்ப இதாக போயிருக்கும், எல்லை மீறி போயிருக்குமா. அது ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டிருக்கும்ல, அது அப்படியே போயிருக்கும், அது ஒரு இதாக இருக்கும். அதனால் வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து இப்போ சில புதுமுகங்களுக்கு எப்பயுமே வந்து வாய்ப்பு கொடுக்கவும் வேணும். ஏன்னா நீங்கள் ஆண்டாண்டு காலமாக ஒரே ஒருத்தர் இவரை தாண்டி வரவே முடியாது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் எப்படி மற்றவர்களை அரசியல் பண்ணுவாங்க? அவருடைய அண்டி இருப்பவர்கள் மட்டுமே அரசியல் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ அவர் கீழே வளரணும்னு நினச்சி ஒரு அரசியலுக்கு வருகிறவர்களே தங்களுடைய அதிகாரத்தை தேடி தான் வருவாங்க அரசியலுக்கே. முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு மேயர் ஆகணும், துணை மேயர் மாவட்ட கவுன்சில் ஏதோ ஒன்று பதவியை கேட்டு ஒரு எம்எல்ஏ ஆகணும், அந்த மாதிரி வரணும்னு. அப்படி வரும்போது நீங்கள் அந்த அதிகாரத்தை வந்து கிடைக்காம அதுக்கு நிரந்தரமாக தர அவர் மண்டையை போட்டால் தான் உண்டு, இல்லாட்டி வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தால் அந்த மாதிரி இடங்களில் தான் சில பேர் வந்து விலகி மாற்றுக் கட்சிகளுக்கு போகிறது, அதிருப்தியில் வெளியே போகிறது, இல்லை அரசியல் துறவரம் பூண்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. அதனால் வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பும் வரணும், அதே நேரத்தில் அனுபவசாலிகளையும் பயன்படுத்திக்கவும் வேணும். அந்த மாதிரி கலவையாக தான் 2 பேருமே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். அதில் அதிமுக கொஞ்சம் குறைவாக பண்ணியிருக்கு, நிறைய மாற்றங்கள் பண்ணலை. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு தலைமையை தக்க வைக்கிறதுல பிரச்சனை. இப்போ தான் அவர் கொஞ்சம் நிம்மதி ஆகிருப்பார். என்னென்னா, அப்பா ஓபிஎஸ் போய் திமுக சேர்ந்தார், இனிமேல் எனக்கு பங்கு கொடுன்னு கேட்க மாட்டார். இவர் கூட்டணிக்கே ஒரு கட்சியை கூப்பிட்டு வந்துட்டார், இனிமேல் அவராலையும் பிரச்சனை இல்லை. அவர்களும் இப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டாங்க, சின்னம்மாவும். அதனால் இப்போ வந்து அவர் ஒற்றை தலைமைக்கு பங்கம் இல்லை. இந்த நேரத்தில் வந்து சில சீனியர்ஸ்கள் கொடுக்காமல் போய் அதனால் சில பிரச்சனைகள் எழுந்து அது ஒரு சர்ச்சையாகி அப்புறம் ஒரு பிளவு, அதிமுக இன்னொரு பிளவுன்னெலாம் சர்ச்சையாகிறதுக்கு பதிலாக ஓரளவுக்கு சேஃபர் சைடு கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சேஃப் கேம் ஆடி இருக்காரு. அது வேறு தவிர்க்க முடியாது தான். அவரை பொறுத்தவரை அது நியாயமான கேம் தான் பார்க்குறேன். லக்ஷ்மி, நான் அவங்ககிட்ட வர்றேன். சிவபிரியன் சார், இப்போது ஷபீர் பேசும்போது வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பெரிய அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையுமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து ஃபீல்டில் பார்க்க முடியுது. தேர்தல் அறிக்கையை வந்து எக்ஸைட் பண்ணுற ஒரு இடத்த தாண்டி நம்ம வந்துட்டோமா? எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, இன்னும் என்ன கொடுக்க போகிறீங்க? இது பெருமளவில். இன்னொன்று டிஎம்கே வந்து போன முறை எல்லாருக்குமே இப்போ வந்து 2 கட்சிகள் மேலேயும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தேக பார்வை இருக்குது. எல்லாத்தையெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்றாங்க, 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறேங்கிறாங்க, 2,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க. எல்லாத்தையும் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா நிதி சுமை அப்படிங்கிறத பேசிக்கிட்டே தானே இருக்கோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி வந்து எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் மக்களுக்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்இல்யூஷ்மெண்ட். என்னங்க அது எல்லாத்தையுமா கொடுக்க முடியும்? ஏதோ சொல்கிறாங்க தேர்தலுக்காக அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜு, இந்த கூப்பன் எல்லாம் வந்து இங்கே வந்து ஷபீர் சொன்ன மாதிரி டிஎம்கேல அது பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இல்லாததுக்கு காரணம் வந்து போன முறை எல்லாருக்கும் சொல்லிட்டு யாருக்குமே கொடுக்கல. முக்கிய 2.5 கோடி பேருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல 1,30,00,000 பேருக்கு தான் கொடுக்குறீங்க. அது கூட ஆரம்பித்தது 1 கோடி பேருக்கு. படிப்படியாக தான் அது வந்து 31,00,000 பேராக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போல்லாம் இல்லை. இன்னொன்று, இந்த மாதிரி பொருட்கள்லாம் எல்லார் வீட்லேயும் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டேயுமே இருக்குன்னும் போது இதில் இன்னொரு ப்ராக்டிக்கல் இஷ்யூவும் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். நீங்கள் ஏன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் எங்கே வைப்பீங்க?
அதுக்கு கரண்ட் பில் யார் கட்டுறது? எந்த ரூமில் வைப்பீங்க? ஒரு ரூம் தான் இருக்குது வீட்டில், ஹாலில் ஒன்று வச்சுருக்கிறேன், நான் பெட்ரூம்லேயே கொண்டு போய் வச்சுக்க முடியும். அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்காக வந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, கொடுத்தா எல்லாரும் வாங்கிப்பாங்க. இல்ல முதல்ல கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுதான் அதை நான் சொல்லிட்டேன், கொடுப்பாங்களான்னு நம்பாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. எனக்கு அது இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஃப்ரிட்ஜை எப்படி மேடையில வச்சு இவங்களுக்கு கொடுப்பாரு? எல்லா Home delivery பண்ணுவாங்க. என்ன வருது? ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. ஹோம் டெலிவரி எப்படி பால் பாக்கெட் போட்ட மாதிரியா? ஒரு முக்கியமான விவாதத்துக்கு வந்திருக்கிறீங்க. முதல்ல நான் யாரும் குறைச்சி சொல்ல, ஒரு பத்திரிகையாளர் என்பது இன்னொரு பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிக்கணுன்ற எண்ணத்தோடு நான் பேசுகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது எல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்ன கொடுக்குறது இல்லைன்னு தயவு செய்து. இப்போது ஒரே ஒரு பாலிசி நாம் தமிழர்கிட்ட பிடிச்ச ஒன்று, இந்த இலவசம் கொடுக்க மாட்டேன். இது ஒன்று தான் சீமான் கிட்ட பிடிச்சது, மற்ற எதுவுமே அவர்கிட்ட பிடிக்கல எனக்கு. ஆனால் எல்லா கட்சியும் தாறுமாறாக 10,000 ரூபாய் கொடுப்பேன், இல்லத்தரசி கூப்பனு, அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுக்க, அன்னபூரணி 6 சிலிண்டர், அதுக்கு மேலே மாமன் சீர், அண்ணன் சீர், அப்புறம் வேலை வாய்ப்பு 29 வயசு வரைக்கும் இல்லைன்னா தடிமாடு தண்டசோறு வீட்டில் திட்ட மாட்டாங்க, 4,000 ரூபாய் தரேன், டிப்ளமாக்கு 2,000. எனக்கு என்ன தெரியுமா, இந்த ஐபிசி மூலமாக நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இனிமேல் கட்சி தொடங்க போகிறவர்கள், கட்சி தொடங்கியவர்கள், ஒரு தெரு அல்ல 2 தெருக்கு ஒரு சமுதாய கூடம், 3 வேளை மெனு போட்டுருங்க, ஃப்ரீ சாப்பாடு போட்டுருங்க. கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி. ஆமாம், கம்யூனிட்டி கிச்சன் போட்டு யாரும் வீட்டில் சமைக்காதீங்க, 3 வேளை சாப்பிடுங்க, டீ காஃபியும் அங்கேயே வாங்கி குடிச்சிருங்க. இனிமேல் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே வேண்டாம். 3 வேளை ஓசி சாப்பாடு, பசங்களுக்கு ஸ்கூலில் சாப்பாடு, பெற்றவங்களுக்கு சமுதாய நல கூடத்தில் சாப்பாடு. இனிமேல் பிரச்சனையே கிடையாது. வேலை வாய்ப்பு பிரச்சனை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி போட்டு மாறி 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 கொடுத்தீங்கன்னா, நீங்கள் வேலை வாய்ப்பு என்பது அப்போ என்ன நிலைமை இருக்கும்? நீங்கள் இன்றைக்கி ஒரு 10,000 பேர் வேலை செய்கிற இடத்துல 5,000 பேர் வேலை செய்யலாம், 40,000 பேர் வேலை செய்யலாம், 20,000 பேர் வேலை செய்யலாம். நீங்கள் இந்த இடத்துல வேலை வாய்ப்பை பெருக்கி இதெல்லாம் சம்பளமாக கொடுத்தீங்கன்னா, அவன் உழைச்சி சாப்பிட போகிறான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கனவோடு இருக்க போகிறான், நல்ல ஒரு திடமாக இருப்பான். நீங்கள் இப்படி உட்காந்து ஓசி சோறு போட்டு எல்லாம் ஃப்ரீ ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லாம் ஃப்ரீயாக தயவு செய்து தவிர்க்கணும். இது வந்து மக்கள் திருந்தணும், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சொல்கிறோம், யார் சொல்கிறாங்கல்ல, மக்கள் திருந்தணும். ஒரு ஓட்டுக்கு இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆளுங்கட்சி 2,000, எதிர்கட்சி 1000, விஜய் என்ன தரப்போறாரு தெரியல. நாம் தமிழர் கொடுக்க மாட்டாரா தெரிஞ்சது. இப்போ வந்து அது எப்படி இந்த பணத்தை வாங்கி எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுன்ற ஒரு எண்ணத்தோட மக்கள் காத்திருக்கிற கொடுமை இருக்குல்ல, 80% பண விநியோகம் நடக்கும். இது போல ஒரு சமுதாயத்தை நம்ம வளர்த்து வைத்திருப்பது, இனிமேல் வளர்ப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. ஒரு ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்கிறோம். இது வந்து மக்கள் திருந்தணும். இப்போ பெங்களூர்லேருந்து எனக்கு ஒரு தகவல் வருது, எங்கள் அலுவலகம் அங்கே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த வீட்டு வேலை செய்கிறவங்கலாம் தமிழர்கள் வந்து பெங்களூரில் தான் இருக்கிறாங்க 30 வருஷமா 40 வருஷமா. ஆனால் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எல்லாருமே வந்து அவங்க ஊரில் வந்து ஓட்டர் வச்சுருக்குறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் சார் சொன்ன எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிது, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது உண்மையிலே வந்து மக்கள் தான் மாறணும். ஏன்னா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பெங்களூர் இல்லை, நீங்க நார்த் மெட்ராஸ்ல ஒரு 97 எவ்வளவு பேர் தள்ளுபடி பண்ணாங்க இந்த எஸ்ஐஆர்ல? 71 லட்சம். அதுல பாத்தீங்கன்னா 20 20 வருடங்களாக வட சென்னையில் ஆந்திரால இருந்து வந்து இங்க வீடு அட்ரஸ் வாங்கி வச்சு இங்கேயும் ஆதார் கார்டு இருக்கு, இங்கேயும் ஓட்டர் கார்டு, 20 வருஷமா 4 தலைமுறை 4 எலெக்ஷனா ஓட்டு போட்டிருக்கான். கேட்டா ஆந்திராலையும் வாங்கிக்கணும், தமிழ்நாட்டிலையும் வாங்கிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த உலகத்துலையும் கிடையாது. 20 வருஷமாக பாருங்க, ஏன்னா எலெக்ஷன் டேட் வேறு. உண்மையிலே நமக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் பிடிக்குதோ பிடிக்கலையோ தயவுசெய்து வரணும் எல்லா ஸ்டேட். ஏன்னா இப்போ நீங்கள் ஆந்திராவில் வாங்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டால் இங்கேயும் பணம் கிடைக்குது, இங்கேயும் காசு பொருள், அங்கேயும் காசு பொருள். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்கல. அதெல்லாம் வந்து இது நீங்கள் சொல்கிறீங்களா பெங்களூர் எல்லாரும் வந்து எத்தனை 20 வருஷமாக அங்கே இங்கேயும் இருக்க முடியுமா? கடன் சுமை அரசுக்கு மட்டும் இல்லை, 10,000 ரூபா கொடுத்தா 5,000 ரூபா உங்ககிட்ட தான் வாங்க போகிறாங்க. ஏதாவது விலை ஏற்றி தான் கொடுக்கணும். அரசாங்கத்தை மட்டும் அச்சடிக்கிற மிஷினை வச்சுருக்குறாங்க. மக்கள் அதை பார்க்கணும். இதில் கொடுமை என்னன்னா, மாற்றம்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து இவங்கள விட அதிகமாக சொல்கிறாங்க. அவங்க மாற்றமாக எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதை கேட்டால் என்ன திமுகவை கேள்வி கேட்க மாட்டீங்களா, அதிமுகவுக்கு? அவங்கள தான் இத்தனை வருஷமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கோமே. நீங்கள் மாற்றோன்னு சொல்லி வரீங்கல்ல, நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இல்லைல்ல. அப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? 2,000 திமுக கொடுத்தா நான் 2,500 கொடுப்பேன்.
அவங்க தங்கம் கொடுக்க மாட்டாங்க, நான் தங்கமும் கொடுப்பேன். பவுனு விற்கிற விலைக்கு தங்கம் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்புறம் அப்போ எங்கேருந்து வரும் இந்த பணம்லாம்? கேட்டால் 30% பட்ஜெட்டில் கமிஷன் அடிக்கிறாங்க. ஏங்க 30% தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை அப்படியெல்லாம் செலவு பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஆடிட்டுன்னு இருக்குது, அதுக்கு வந்து 1008 விஷயம் இருக்குது. இது வந்து லாலா மிட்டாய் கடை கிடையாது. நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணிக்கிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பேசணும் அரசியல்வாதிகள் எல்லாருமே. உண்மையிலே புதுசாக வர்றவங்க ஏன் நான் திரும்ப திரும்ப அங்கே வரேன்னா, இளைஞர்கள் நிறைய பேர் அவர் பின்னால் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த புரிதல்லாம் கிடையாது. அவங்கள இவங்க தான் வழி நடத்தணும். இல்லை காசு சார் சொன்ன பாயிண்ட் இன்னொன்று, காசு வாங்கிக்கோங்க கொடுத்தா, ஆனால் எனக்கு ஓட்டு போடுங்கங்கிறாருல, யாரை கரப்ட் ஆக்குறாரு விஜய் அவர்கள்? மக்களை கரப்ட் ஆகிட்டு இவங்க வந்து புனிதர் பட்டம் வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் காசு அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அப்போ உண்மையிலே நியாயமாக இருந்தால் விஜய் அவர்களும் தாவேக்காவர் இருக்கவங்களும் என்ன சொல்லணும்? காசு வாங்காமல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் ஏன் இதை ரொம்ப காட்டமாக சொல்கிறேன்னா, 2023 முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் விஜய் அவர்கள் மாவட்ட வாரியாக மாணவர்களை சந்திக்கும் போது முதல்ல அவர் சொன்னது வந்து, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, நீங்களும் போடக்கூடாது, உங்க அப்பா அம்மாக்கும் சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்ன விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் மாத்தி பேசுறாரு? போன வாரம் இது இந்த வாரம் அது வேற வாய். இந்த விஷயங்களால் தான் தாவேகா மீது விமர்சனங்கள் எழுகிறது. நீங்களும் சராசரி அரசியல்வாதி மாதிரி ஆகக்கூடாது. அப்ப அடிப்படை மாற்றம்லாம் கிடையாது, நாங்களும் பதவிக்காக தான் வரோம்னு ஒத்துக்கோங்க. விஜய் வந்து எந்த அளவுக்கு ஸ்பாயிலராக இருக்க போறாரோ அப்படிங்கிறது பொறுத்து தான் இந்த தேர்தல் வந்து முடிவு தீர்மானிக்கப்படும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ்.